friends, வணக்கம் and welcome back to Daily Plus Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போறீங்க. சோ ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் அப்படின்றதால மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெசிபிஸ் எல்லாமே கவர் பண்ணிருக்கேன். சோ கம்ப்ளீட்டான ரெசிபிஸ் எல்லாமே இந்த வீடியோல இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக சூடான இட்லி ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒர்க் பண்ணோம் அப்படின்றதுக்காகவே மார்னிங்கே எல்லாமே முடிச்சுட்டு போகிறேன் லஞ்சோடு சேர்த்து. இட்லிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு முள்ளங்கி சட்னி தான் பார்க்க போகிறோம். எண்ணெய் போட்டுட்டு கடுகு சீரகம்லாம் தாளிச்சிட்டு கூடவே உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்துண்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் பெருங்காயம் இல்லைன்னா பவுடராக கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா காரத்துக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் நான் எடுத்திருக்கேன். புளிப்புக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி, நீங்கள் தக்காளி வந்துட்டு 2லேருந்து 3 கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு தக்காளி சேர்த்துட்டு புளி கூட நீங்கள் வச்சு அரைச்சிக்கலாம். அது உங்கள் ஆப்ஷன் தான். நான் வந்து ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அரைக்கும் போது புளியோடு சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெரிய முள்ளங்கி எடுத்திருக்கேன். அது குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். முள்ளங்கி வந்து வேகணும், அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டோம். சூப்பரான நல்லா காரசாரமாக புளிப்பாக முள்ளங்கி சட்னி ரெடி ஆகிடும். ஸோ ரெசிபீஸ் நான் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் 13 டைப்ஸ் ஆஃப் சட்னி ரெசிபின்ட்டு, அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். காலையிலே பார்த்தீங்கன்னா எழுந்ததும் அரிசி ஊற போட்டிருந்தேன். ஸோ சாதம் வடிச்சிடலாம். இப்போது இந்த குட்டி பூண்டு பார்த்தீங்கன்னா வந்து பாரிஸில் வாங்கினேன். ஸோ இது வந்து 1 கிலோ 50 ருபீஸ்ன்னு வாங்கினேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரசத்துக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் மலை பூண்டும் வாங்கியிருந்தேன். மலை பூண்டு காரக்குழம்புக்குலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். ஸோ லைட்டாக இடிக்கிற கல்லை இடிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னா ஈஸியாக தோல்லாம் செப்பரேட் ஆகிடும். இது நான் ரசம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரசமும் நான் காலையிலேயே சீக்கிரமாக வச்சிட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். புளி கம்மி பண்ணிக்க போகிறேன். அதனால் 3 தக்காளி, பெருங்காயம், பூண்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு சேர்த்துக்க போகிறேன். அப்புறம் காரத்துக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வழுவழுன்னு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா முள்ளங்கி நல்லா வெந்துருச்சு. ஸோ இது நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிட்டோம்னா நல்லா காரசாரமான புளிப்பான நமக்கு முள்ளங்கி சட்னி ரெடி ஆகிடும். இதை அரைக்கும் போது புளி வச்சு அரைச்சிக்கலாம். ஸோ முள்ளங்கி வெந்துருச்சு. இன்னைக்கு மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கடுகு கார குழம்பும் ரசம், அதுக்கப்புறம் கேரட் அல்வா, அதுக்கப்புறம் சூடாக ரைஸ். இப்போ ரசம் தாளிச்சிடலாம். எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வாசனைக்காக ஒரு 5லேருந்து 6 வெந்தயம் மட்டும் சேர்த்துருக்கேன். சீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு ரசத்துக்கு அரைச்சி பார்த்தீங்களா அந்த பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து தக்காளி ஜாஸ்தி பண்ணிவிட்டு புளி கம்மியாக சேர்த்துப்பேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 தக்காளி எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் வதக்கிட்டதும் மிக்ஸி ஜார் கழுவி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ரைஸுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தண்ணி சேர்த்து நாங்கள் சாதம் வடிக்க வச்சுருக்கேன். ஸோ அந்த ரைஸ் வாட்டரே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு கிளாஸ் அளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ரசம் கொதிக்க விட போகிறேன். ரசம் நல்லா கொதிச்சதும் ஆஃப் பண்ணிவிட்டு சுடு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா சூப்பராக கமகமன்னு ரசம் ரெடி ஆகிடும். ஸோ ரசம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். பச்சை தண்ணி சேர்த்துட்டு நம்ம ரசம் மூடணும்னா நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் ரசம். ஸோ முள்ளங்கி பார்த்தீங்கன்னா ஆறடிச்சு சட்னியும் அரைச்சிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ காலையில் நல்லா சூப்பராக நெய் இட்லி ப்ளஸ் முள்ளங்கி சட்னி தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு வந்தது தான் வெள்ளைக்கடுகு காரக்குழம்பு ரெசிபி செய்யணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு வெள்ளைக்கடுகு 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த கொத்தமல்லி வத்தல், அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், தேங்காய், இஞ்சி பூண்டு, பெருங்காயம் இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ இது ஒன்று நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கருகாமல் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் நான் கொத்தமல்லி விதை எடுத்துருக்கிறது. ஸோ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, இந்த இஞ்சி பூண்டு வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இது ஹாஃப் குக் ஆனதும் கடைசியாக நம்ம இந்த சீரகமும் வெள்ளைக்கடுகும் சேர்த்துக்கலாம். இது ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்துட்டோம்னா பொரிய ஆரம்பிச்சிரும். ஸோ இது மீடியம் ஹீட்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனை கமகமன்னு வரணும். ஸோ இந்த ஸ்டேஜில் சீரகமும் மிளகும் சேர்த்துக்க போகிறேன். கடுகு மட்டும் ஃபைனலாக தான் சேர்க்க போகிறேன்.
சீரகம் மிளகு கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சதும் நம்ம இந்த வெள்ளைக்கடுகு சேர்த்துக்கலாம். வெள்ளைக்கடுகு ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துக்காதீங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. மற்றது எல்லாமே டேபிள் ஸ்பூனில் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த வெள்ளைக்கடுகு மட்டும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஸோ இதை ஆறிட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இது ஃபேனில் கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பேஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிடலாம் குழம்புக்கு. ஸோ நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பூண்டு குழம்புக்கெலாம் நம்ம வெந்தயம் சேர்க்கும் போது நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ சீரகம், வெந்தயம், கடுகு இதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொரியட்டும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வத்தல் இருந்தது, சுண்டக்காய் வத்தல், அதையும் சேர்த்துருக்கேன். எண்ணெயில் கொஞ்ச நேரம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கார குழம்புக்கெலாம் எண்ணெயில் எந்த அளவுக்கு நம்ம இந்த வெங்காயம் தக்காளி வதக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா தேன் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் காரக்குழம்பு. தக்காளி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மிக்ஸி ஜார்லேயே 1-2 அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ ஒரு 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன், அதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். அதை வந்து புளி ஊற வச்சுருந்தேன், கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதில் நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி பேஸ்ட்டை. ஸோ இந்த வறுத்து வச்சுருக்க மசாலாவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சு. ஸோ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச இந்த மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதை ரொம்ப நேரம் போட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம வறுத்து தான் நம்ம அரைச்சிருக்கோம். ஸோ ரொம்ப நேரம் எண்ணெயில் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அந்த மிக்ஸி ஜார் மட்டும் கழுவி இந்த தண்ணி ஊற்றிக்க போகிறோம். இதில் இப்போ கொஞ்சமாக நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். காரப்பொடி மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகாய், காஞ்ச மிளகாலாம் நம்ம அரைச்சிருக்கோம். ஸோ பார்த்து காரம் மட்டும் சேர்த்துக்கோங்க. மிளகாய், தனியா ரெண்டுமே கலந்த மாதிரி பொடி எதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். ஸோ ஓரத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தக்காளி பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். நல்லா நமக்கு புளி வந்து திக்காக இருக்கணும், தேன் மாதிரி வரணும், அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுக்கலாம். வெல்லம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் நாட்டு சக்கரை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா கொதி வரட்டும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேரட் அல்வா செய்ய போகிறேன். ஸோ எந்த பொரியலும் சாப்பிடணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இதுக்கு அப்பளம் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பட் நான் இன்றைக்கி கேரட் அல்வா தான் பண்ண போகிறேன். ஸோ ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் நெய் சேர்த்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் தனியாக. அதுக்கப்புறம் நம்ம கேரட்டை போட்டு வதக்கி எடுத்துப்போம் இந்த நெய்யில். முந்திரி திராட்சை ரெண்டுமே நல்லா வறுத்து எடுத்தாச்சு, தனியாக எடுத்து வச்சுப்போம். நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கேரட் இருந்தது, நான் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம நல்லா நெய்யில் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். நெய்யில் நல்லா கம்ப்ளீட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால்லே தான் நம்ம கேரட் வைக்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour to 40 minutes ஆகும். அப்போ தான் நமக்கு சூப்பராக கேரட் அல்வா கிடைக்கும். ஸோ கேரட் முழுகிற அளவுக்கு நான் பால் சேர்த்துக்க போகிறேன். இந்த அளவு சேர்த்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி குக் பண்ணி எடுக்க போகிறேன். நான் க்ளோஸ் பண்ணி இடையில பார்த்து திரும்பி கலரை விட்டுட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணி அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பால் வத்துற வரைக்கும் குக் பண்ணி எடுக்கலாம். கேரட்டும் குக் ஆகணும். நடுவில் பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி விட்டேன். நான் க்ளோஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸாக குக் பண்ணிகிட்ருக்கேன் கேரட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா பால் எல்லாமே வத்திருச்சு, கேரட்டும் கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க, கூடவே சால்ட். ஸோ சுகரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சுகர் சேர்த்ததும் தண்ணி விடும். ஸோ இந்த தண்ணியும் நல்லா வத்தி கிடைக்கணும்.
பார்த்தீங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. திரும்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம குக் பண்ணலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியும் வத்திருச்சு. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை ரெண்டுமே சேர்த்து கலரி விட்டுட்டோம்னா சூப்பரான கேரட் அல்வா ரெடி. ஸோ இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு 10:30க்குள்ளே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் லஞ்ச் முடிஞ்சிடுச்சு. இந்த லஞ்ச் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.